அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோவிலுக்கு ஒரு 7 கிலோ அரிசி 3 கிலோ பருப்பு போட்டு எப்படி சாம்பார் சாதம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு 25 கிலோ வேகிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு அதில் 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறோம். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அது கூட வெந்தயம் போட்டு நல்லா தாளிக்கிறோம். கடுகு ஒரு 50 கிராம், வெந்தயம் ஒரு 50 கிராம் போட்டு நம்ம நல்லா பொரிய விடுறோம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட தக்காளி ஆட் பண்ணுறோம். நம்ம ஏன் வெங்காயம் போடல அப்படின்னா, வெங்காயம் பூண்டு கோவிலுக்கு பிரசாதம் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணுறது இல்லை. அதனால் டைரெக்டாகவே நம்ம தக்காளி போட போகிறோம். இப்போது தக்காளி நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு 2 கிலோ தக்காளி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கோம். தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கல்லுப்பு தேவையான அளவு போட்டிருக்கோம். போட்டுட்டு நல்லா வதக்குறோம். தக்காளி நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம தேவையான காயெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கத்திரிக்காய், பூசணிக்காய், கேரட்டு, அவரைக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். முள்ளங்கி இந்த மாதிரி காயெல்லாம் இருந்துச்சு, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா அதில் முருங்கைக்காய் அந்த மாதிரி ஏதாவது காய் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எந்த காய் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. அதாவது இப்போ 11 கிலோ அப்படிங்கும்போது உங்களுக்கு பாதிக்கு பாதி நீங்கள் காய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூட 50 கிராம் மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது 1/2 கிலோ பேக்கெட் சாம்பார் சாதம். இது ஒரு 100 கிராம்லேருந்து ஒரு 150 கிராம் வரையிலும் சாம்பார் பொடி நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இது ஒரு 50 கிராம் மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் பூண்டு போடாதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா பருப்பு கேஸ் அப்படிங்கிறதுனால யாருக்கும் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கிறோம். காரம் குறைச்சி தான் போட்டிருக்கு. ஏன்னா குட்டி குழந்தைங்க எல்லாமே சாப்பிடுவாங்க, அதனால் காரம் குறைச்சி தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா காயும் வேகணும், இதே தண்ணியில் காயும் வேகணும், அரிசியும் வேகணும். அதனால் நம்ம தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் சும்மா ஒரு வரமல்லி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் காய் நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நாம் என்ன போடுறோன்னா வெல்லம் ஒரு 100 கிராம் வெல்லம் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 7 கிலோ அரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா கழுவி வடித்து வச்சுருக்கோம். அந்த அரிசி எடுத்து உள்ளே கொட்டிட்டோம். 7 கிலோ அரிசி. உள்ளே கொட்டிட்டு நல்லா கிளறி அது நல்லா கொதித்து வரணும். அதனால் நம்ம ஒரு பிளேட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கணும். ஏன்னா இது கோயிலுக்கு பண்ணுறோம் அப்படின்றதுனால உப்பு காரம் அதெல்லாம் செக் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரைஸ் வரும். வெந்து வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஒரு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அந்த 3 கிலோ பருப்பை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை இந்த சாம்பார் சாதத்து கூட ஆட் பண்ணுறோம். போட்டுட்டு நல்லா கிளறணும். இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நல்லா கைவிடாமல் கிளறணும். கைவிட்டோன்னா அடியில் அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி ஒரு கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான சாம்பார் சாதம் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.